நமது உடல் எடையில் 60 விழுக்காடு தண்ணீரால மட்டும்தான் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? அவ்வளவு மிக முக்கியமானது தண்ணீர். நமது உடல்ல மோஷன் மூலமாவோ யூரின் மூலமாவோ தான் தண்ணி வெளியே போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அது தவறு. நம்ம சுவாசிக்கிறப்ப மூச்சை வெளியே விடுறோம்ல, அந்த காத்துல தண்ணீர் வெளியே போகும். வேர்வை மூலமாகவும் தண்ணீர் வெளியே போகும். தண்ணீரோட ரெக்குயர்மெண்ட் வந்து காலத்தை பொறுத்து மாறும், என்விரான்மெண்ட்டை பொறுத்து மாறும். அதாவது குளிர்காலத்தில் தேவைப்படுற தண்ணியோட அளவே வேற, வெயில் காலத்தில் தேவைப்படுற தண்ணியோட அளவு வேற. ஆண்கள் தினந்தோறும் 3 to 3 லிட்டர் வரையும், பெண்கள் 2.5 to 3 லிட்டர் வரையும் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். சம்மர்ல 1/2 முதல் 1 லிட்டர் அதிகமாக எடுத்துக்கணும். ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறவங்க, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அஸ் யூஷுவல் தண்ணீர் எடுத்துக்கலாம். அது சம்மர் சீசனாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி. ஆனால் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க, நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க, இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க 1/2 முதல் 1 லிட்டர் அதிகமாக எடுத்துக்கணும். தண்ணினா எப்படி எடுத்துக்கிறது? அது குளிர்ந்த தண்ணீர் தான் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் வாட்டராக எடுத்துக்கலாம். தண்ணீர் மட்டும்தான் குடிக்கணுமா? அப்படி இல்லை. நீர்ச்சத்து அதிகமான காய்கறிகள், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், இல்லை பழங்கள், கிரேப் சாப்பிடலாம், ஆரஞ்சு சாப்பிடலாம், இல்லை தர்பூசணி சாப்பிடலாம். பழமாக தான் சாப்பிடணுமா? அப்படியும் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸாகவும் ரெடி பண்ணி சாப்பிடலாம். இல்லை வயதானவங்க, எளிதாக சுவாச பிரச்சனை வர்றவங்களுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். சேம் அளவு 3 to 3.5 லிட்டர்ஸ் எடுத்துக்கணும். இந்த கோடையை சமாளிக்கும் அப்படின்னா தாகம் எடுக்கிறப்ப மட்டும் தண்ணி குடிக்கக்கூடாது. தேவைப்படுறப்ப, அதாவது ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்துக்கணும். அது மூலமாக நம்மளோட நீர்ச்சத்து வந்து குறையாம பார்த்துக்கலாம். நன்றி.